ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து பீஸா சாஸ் ஹோம்மேடாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக வந்து ரெஸ்டாரண்ட்கே டஃப் கொடுக்குற மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து நான் வந்து வெங்காயம், தக்காளி, காஷ்மீரி சில்லி எல்லாத்தையுமே வந்து நான் நல்லா வேக வச்சு எடுத்து காஷ்மீரி சில்லியில் உள்ள விதையை மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதை வந்து இன்னொரு கடாயில் வந்து ஆயில் சேர்த்துட்டு பூண்டை வந்து நல்லா சாப் பண்ணி அதே கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்து சால்ட் தேவையான அளவுக்கு, ஜீனி, அதுக்கப்புறம் வினிகரு, கெச்சப்பு, அதுக்கப்புறம் ஒரிகனோ இதை எல்லாத்தையுமே வந்து நல்லா கொதிக்க விட்டு நல்லா வெந்து வர அளவுக்கு வச்சுருங்க. இதோட டெக்ஸ்சரே மாறிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வந்து பீஸா பேஸ் செஞ்சுட்டு இது மேலே அப்ளை பண்ணி அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பீஸா செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நாங்கள் செஞ்ச பீஸாவை நீங்கள் பார்க்குறீங்களா? சூப்பராகவே இருந்துச்சு. எங்கள் பாப்பாலேருந்து எல்லாமே ரொம்ப லைக் பண்ணாங்க. உங்களுக்கு இது மாதிரி வீடியோலாம் என்னோடய வீடியோ பார்க்கணுன்னு நினச்சின்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.